ஹாய், வெல்கம் டு எஸ்கேஎஸ் ஹோம் அண்ட் கிச்சன். நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா புதினா சட்னி, புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சட்னி, அது துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு புதினா ஒரு பிடி, ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 போட்டுட்டு கொஞ்சம் புளி, உப்பு, அதுக்கடுத்தது கார மிளகா போட்டுட்டு அரைச்சி அப்படியே லைவாக பச்சையாக வதக்க தேவையில்லைங்க. லைவாக பச்சையாகவே அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதை அரைச்ச விழுது அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா துவையல் ரெடி ஆகிடும். இது வந்து 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். திடீர்னு சட்னி ஏதாவது திடீர்னு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இது செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து சப்பாத்தி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம க்ளவுட் கிச்சன் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. யார் யாருக்கெல்லாம் ட்ரைனிங் வேணுமோ சொல்லுங்கள். ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு லைவ் வர வரைக்கும் ஸ்விக்கி சொமேட்டோவில் லைவ் வர வரைக்கும் நான் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணி ரெடி பண்ணி எப்படிலாம் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்விக்கி சொமேட்டோலாம் வீக்லி பேமெண்ட் தான். வீக்லி ரொட்டேஷன் பேமெண்ட்டில் உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மாலாக ஒரு ஸ்ட்ரீட் ஸ்நாக்ஸ் அது எப்படி செய்கிறதுங்கிறதும் உங்களுக்கு நான் ட்ரைனிங் தரேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். யாருன்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுமோ அவங்கவுங்களாம் புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் வந்து மார்ச் 2 ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ. இதை தாளிச்சிட்டு கடைசியாக எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். எண்ணெய் போட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சோடனே அப்படியே அரைச்சி வச்சதை தாளித்து வதக்கி எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ஈஸி தாங்க. இது துவையல் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வந்ததுக்கப்புறம் முடிஞ்சோடனே காமிக்கிறேன். தெரியுதுங்களா? அவ்வளோதான், ஈஸி. இங்கே ஒரு 5 நிமிஷத்தில் செய்யலாம். 5 நிமிஷங்களோட சரி, 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.